தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முத்துப்பேட்டை நகரம் சார்பாக மதுவினால் ஏற்படும் தீமை என்கிற தலைப்பில் இந்த தெருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு மது குடிப்பது என்பது சர்வ சாதாரணமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. உன்னுடைய நண்பன் நல்லவனாக இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், அவன் உனக்கு என்ன கத்துக் கொடுப்பான்? நல்லதை கத்துக் கொடுப்பான். இப்ப படிக்கிற பிள்ளைங்களோட உங்க பிள்ளைய கொண்டு போய் சேர்த்து விட்டீங்கன்னா அவன் 24 மணி நேரம் புக் எடுத்து வச்சு படிக்கிறவனாவே இருந்தாலும் வச்சுங்க, உங்க பையன் மரமண்டையா இருக்கிறான், ஒண்ணும் தெரியல, ஆனா இவனோடய அவன் சுத்துறான் அப்படின்னா அவன் போற இடத்தெல்லாம் புக் எடுத்து வச்சு படிக்கிறான்னா இவனும் சும்மாவாது புக் எடுத்து வச்சு பாக்குறான், படிக்கிறனால பாப்பான், அவன்கிட்ட ஒரு டவுட் கேட்பான், அவன் சொல்லி கொடுப்பான். மாப்பிள்ள எல்லா கொஸ்டினையும் படிக்காத, இதெல்லாம் வரும், இதுக்கு மட்டும் நேரத்தை செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். இந்த கொஸ்டினுக்கு இப்படி ஆன்சர் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லி கொடுப்பான். அவன் ஓரளவு தேடி வருவானா இல்லையா? அவனுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அது நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரதிபலிக்கும். ஒரு குடிகாரனோட நம்ம புள்ள சேர்ந்துட்டான்னு வச்சுங்க, அவன் என்ன சொல்லி கொடுப்பான்? அவன் தண்ணி அடிக்கிறது எப்படி கத்து கொடுப்பான். ராவா அடிச்சா என்ன செய்யும், இந்த சரக்கு அடிச்சா எப்படி இருப்ப, இந்த சரக்கு அடிச்சா நீ எப்படி பறப்ப, இந்த சரக்கு அடிச்சா எப்படி நீ ஸ்டெடியா நடப்ப அப்படின்னு சொல்லி கொடுப்பான். சரக்கோட பெயரோட அந்த சரக்கோட தன்மை என்ன எல்லாத்தையும் கத்து கொடுப்பான். புரியுதா? அவனிடத்தில் கெட்டவனாக இருந்தால் கெட்டதை கற்று தருவான். ஒரு பிக் பாக்கெட்காரனா இருந்தா எப்படி நீ பஸ்ல ஏறப்ப அடிக்கலாம் பழக்க சொல்லி கொடுப்பான். திருடுறவனா இருந்தா எப்படி திருடுறதை கத்து கொடுப்பான். பொய் சொல்றவனா இருந்தா எப்படி பொய் சொல்றதை கத்து கொடுப்பான். சினிமா பைத்தியம் பிடிச்சவனா இருந்தா எப்படி சினிமா பைத்தியம் அதை கத்து கொடுப்பான். பொம்பளை பைத்தியமா இருந்தா பொம்பளை எப்படி அதை சொல்லி கொடுப்பான். புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது தனி, ஆனால் அவனை நீங்கள் கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுங்க. அவனா உங்களுக்கு சொல்லிட்டு வருவானா, அப்பா அப்பா நான் இன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு வந்தப்பா அப்படின்னு சொல்லுவானா? உங்க பிள்ளை தண்ணி அடிச்சது உங்களுக்கு தெரியற மாதிரி அவன் அடிப்பானா? அவன் நைட்டு தூங்க வந்தானா அவன் எப்படி வர்றான் எப்படி போறானே தெரியும். ஏன்னா வந்த மாதிரி தெரிஞ்ச ஆள் படுத்து தூங்கிட்டான் அதுக்குள்ள அப்படி நீங்க கேட்பீங்க. வந்தா ஒரு வார்த்தை கூட பேசலையே, அவன் பாட்டு அமைதியாயிட்ட. எப்போதும் வந்தா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்களே, அது மாதிரி நம்ம புள்ள வந்துட்டா அவன் ரோட்லயே சவுண்டு வருவான். அவன் வீட்டுக்கு வர்றப்பயே சவுண்டு தெரியும், அங்க கொள்ளையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் பையன் வந்துட்டான்ட்டு. ஆனா இன்னைக்கு எந்த சத்தமும் இல்ல, அவனை பாக்குற எதுவுமே பேசல, அவன் பாட்டுக்கு வந்து அமைதியா படுத்துட்டான். இதெல்லாம் ஏன்? அவன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் தண்ணி அடிச்சு சொல்ல மாட்டான், எவ்வளவு அடிச்சாலும் சொல்ல மாட்டான், எப்படி அடிச்சாலும் சொல்ல மாட்டான். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுங்க. பல பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளா ரொம்ப ஒழுக்கமானவன் நல்லவன் நினைச்சுட்டு இருக்கிறான். அப்படிதான் இருப்பான் ஆரம்பத்துல. அவனுடைய நண்பர்கள் தீயவர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளையுடைய குணம் எப்படி மாறும் தெரியுமா? இந்த மடா குடிகார மாதிரி ஆகும். இப்ப 40 வருஷம் பிஃபோர் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 40 ஆண்டு காலம் பின்னோக்கி நீங்கள் போனா எல்லா நண்பர்களும் உட்கார்ந்து தண்ணி அடிப்பாங்க. உங்க பையன் என்ன பண்ணுவாரு? தண்ணியே அடிக்க மாட்டார். நான் தான் மதுவே தொட மாட்டேனே, மதுவே எனக்கு பிடிக்காது, நான் சும்மா டைம் பாஸ் தான் போறேன், பசங்களோட ஜாலியா அந்த 1 மணி நேரத்தை கழிக்கிறதுக்கு போறேன், அவங்க என்ன பேசுறாங்கிறத கேட்கறதுக்கு போறேன், அவ்வளவுதான், ஜாலியா உட்கார்ந்துட்டு தான் போறேன்னு போவோம் முத நாள். அப்படி எல்லாரும் தண்ணி அடிக்கிறப்ப அவங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். முடிஞ்சிட்டா வந்துருவான். அடுத்த நாள் மீண்டும் அவர்கள் அதே மாதிரி தண்ணி அடிப்பார்கள். உங்க பையன் அடிக்க மாட்டானா? அந்த மெயின் செட்லயே மறுபடியும் போவான். போனவன அங்க இருக்கிற ஒருத்தன் கேட்பான், மாப்பிள கொஞ்சோண்டு அடிப்பான், கொஞ்சோண்டு அடி. நாங்க பாரு ஒரு ஆஃப் அடிச்சுட்டு ஸ்டெடியா உட்காந்துருக்கான் பாரு, ஒரு குவார்டர் அடிச்சுட்டு ஸ்டெடியா உட்காந்துருக்கான் பாரு. நீ ஒரு 10 தான் அடிக்க போற, 10 மட்டும் அடி, அது உனக்கு என்ன பண்ண போகுது? கொஞ்சோண்டு மாப்பிள ஜாலியா இருப்பான், இன்னைக்கு நாள் ரொம்ப சந்தோஷமா கிடைக்கணும்னு கட்டாயப்படுத்துவான். முடியாதும்மா. அப்ப அவனோட நண்பன் சொல்லுவான், எவார் ஒண்ணு மாதிரிதானே எவ்வளவு முடியாதுன்னு சொன்னான். இவன் இப்போ ஒரு டக் அடிச்சிருக்கான், உனக்கு ஏதாவது தலை சுத்தலாம் மாப்பிளன்னு கேட்பான். எனக்கு ஒண்ணு தலை சுத்தல. உனக்கு ஏதாவது மயக்கம் வருதா? மயக்கம் இல்ல. உனக்கு ஏதாவது வாந்தி வருதா? வாந்தி வரல. உனக்கு ஏதாவது போதை ஏறி இருக்கா? போதை ஏறல. பாத்தியா, ஒரு பக் அடிச்சாலும் ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஆசை வரும், நம்மளும் ஒரு பக் அடிச்சா என்ன, யாருக்கு தெரிய போகுது? அதான் போதை வரலங்கிறானே, தலை சுத்தலைங்கிறானே,
அந்த வாட வரலங்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பக்கம் தான் வாங்கி அடிப்பான். இப்படி முதல்ல வாங்கி ஒரு பக்கம் அடிச்சவன் தான் அடுத்த நாள் 2 பக்கம் 3 பக்காவும், அப்புறம் 3 வேளை மாத்திர மாதிரி மாறிக்கும். அப்புறம் குவாட்டர் இல்லாம என்னால போக முடியாது, கட்டை இல்லாம போக முடியாது, அப்புறம் ஆஃப் இருந்தா மட்டும்தான் என்னால நடக்க முடியும், ஃபுல்லு இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஸ்டெடியா அன்னைக்கு ஒரு நாள் போனதே தெரியும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மதுவிலே அடிமையாகி இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்களே மடா குடிகாரர்கள். இவன் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பக் அடிச்சவன் தான். முதல்ல தண்ணியில கைய வைக்கிறப்ப ஒரு ஃபுல்லு ஒரு குவாட்டர் அடிச்சவன் இல்ல, 24 மணி நேரமும் தண்ணி அடிக்கிற மனநிலை கொண்டவனாக அவன் இல்ல. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்கல அடிச்சவன் தான் இன்னைக்கு மடா குடிகாரனாக மாறி இருக்கிறான் என்றால் இந்த மது எப்படி ஒவ்வொரு மனுஷனையும் மென்று விழுங்குகிறது என்று புரிந்து கொள்கிறீர்களா? இது என்ன பெரிய ஆரோக்கியமான எனர்ஜி ட்ரிங்க்ஸா இது? மதுவை நீங்க குடிச்சீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? இளம் வயதில் மரணிப்பீர்கள், புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு சாலையோட நீங்க போய் பாருங்க, கிராமங்கள்ல போய் பாருங்க, இளைஞர்களுடைய பிளக்ஸ் தொங்குதுங்க. இளைஞர்களுடைய பிளக்ஸ் என்ன 22 வயசுதான் இருக்கும் போல இருக்கு அந்த பையனுக்கு, 25 வயசுதான் இருக்கும் போல இருக்கு அந்த பையனுக்கு, 35 வயசுதான் இருக்கும் போல இருக்கு அந்த பையனுக்கு, 40 வயசு சரி வயசு பையனா இருக்கிறாரு. எப்படிப்பா இறந்தாரு? எல்லாம் ட்ரிங்க்ஸ் தான், தண்ணி தான், எப்ப பார்த்தாலும் தண்ணியே இருந்தா அப்புறம் சாப்பிடுறது இல்லையா? அப்படியே அலட்சியமா சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பான். பட் பாத்திருக்கீங்களா இல்லையா நீங்க? ஒரு காலத்துல நம்மள சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது யார் இறந்து போனாங்கன்னு செய்தி வரும். 75 வயசை கடந்தவங்க, 80 வயசை கடந்தவங்க, படுத்த படுக்கையா இருந்து வயதான காலத்தில் இறந்தவர்கள் அப்படின்னு செய்தி வரும். வயதானவர்கள் தான் இறந்து விட்டார்கள் என்று செய்தி வரும். இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இளம் வயதில் மரணம் அடைந்தார்கள் என்று வருகிறதா இல்லையா? காரணம் என்ன? இந்த ட்ரிங்க்ஸ் தானே. இது குடிச்சா என்ன உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? முதல்ல அது என்னென்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விரைவில் முதுமை ஏற்பட்டு, எப்படி 40 வயசு தான் ஆயிருக்கும், ஆனா உடம்புல ஒண்ணுமே இருக்காது, வெறும் எலும்புதான். அந்த எலும்பும் வலுவிழந்திருக்கும், உடம்புல சக்தி இருக்காது. ஒரு நோய் அட்டாக் பண்ணா முடிஞ்சு போச்சு, ஆள் அப்படியே ரவட்ட மாதிரி சுருட்டி உழுந்துவாரு கீழே. உடம்புல எந்த சக்தியுமே இல்லாதவராக உடனடியாக அவருக்கு முதுமை ஏற்பட்டுவிடும். வேக வேகமா அவரு வயதான தோற்றத்தை காட்சியளிப்பார், வயதானவராக மாறிவிடுவார், முதுமை அடைந்து விடுவார். எதனால? இந்த மதுவை நீ இன்னைக்கு ஜாலின்னு குடிக்கிறியப்பா, இது என்ன பண்ண போகுது தெரியுமா? உன்னை 40 வயசுல கிழவனா மாத்த போகுது, 35 வயசுல உன்னை கிழவனா மாத்த போகுது. விரைவில் நீ மது குடித்ததனால் வயதானவனாக மாறி நிற்க போகிறாய். அது மட்டுமா? மது குடிச்சா என்ன ஏற்படும்? கண் பார்வை குன்றிவிடும். கண் பார்வையை அது போய் அது பாதிப்பை ஏற்படுத்தி கண் பார்வை குன்றி விடுகிறது. இதய நோய்கள் ஏற்படுகிறது மனிதர்களுக்கு இந்த மதுவை குடிக்கிறதுனால. இந்த மதுவை குடிக்கிறதுனால கிட்னி பாதிக்கப்படுகிறது, மதுவை குடிப்பதனால் கல்லீரல் பாதிக்கப்படுகிறது, மதுவை குடிப்பதனால் மூளை பாதிக்கப்படுகிறது. இப்படி உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டாக இந்த மது பாதிப்பை ஏற்படுத்தி உங்களை நோயாளியாக மாற்றிவிடும் என்றால் இது என்ன மகிழ்ச்சிக்கு குடிக்கிறது நீ சொல்ற? பாய்சன் இல்லையா இது? ஒருத்தன் சாப்பிடுறான், ஒருத்தன் பாய்சன், சூப்பர் பாய்சன் சாப்பிடுறான் அப்படின்னு நீ கை தட்டுவியா? ஏன்டா பாய்சனை சாப்பிடுற, செத்து போயிடுவாடா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா? அதை போய் நம்ம தடுக்க மாட்டோமா? அப்ப மது என்பது என்ன மகிழ்ச்சிக்கு சாப்பிடுற ட்ரிங்க்ஸா அது? மது என்பது எனர்ஜிக்கு சாப்பிடுற ட்ரிங்க்ஸா அது? மது என்ன உன்னை கொல்ல போகுது. மது என்பது உன்னை மெல்ல கொல்லுகிற விஷமாக மாறி இருக்கிறது. அந்த மது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு சாதாரணமான பாதிப்பு அல்ல. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. சமுதாயத்தில் ஏற்படுகிற இந்த இறப்புகள் இருக்கிறது, இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த மது என்றால் எவ்வளவு மக்கள் இன்றைக்கு மதுவிலே அடிமையாக இருக்கிறார்கள். நீங்க மதுவுல கைய வைக்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுது தெரியுமா? நீ சொல்றீங்கள நான் ஜாதிக்காக தான் குடிக்கிறேன், கவலையை மறக்கதான் குடிக்கிறேன் அப்படின்னு இப்ப ஒரு ஜாதிக்கு கைய வைக்கிற நினைக்கிறீல, அப்படி நீ கை வைக்கும் போதெல்லாம் உனக்கு என்ன தோணுது தெரியுமா? இந்த மது என்ன விழுங்குது, இந்த மது என்னுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுது, இந்த மது நான் இறப்பதற்கு காரணமாக இருக்கிறது, இது ஒரு ஸ்லோ பாய்சன். நீ ஜாலிக்கு நினைச்சிட்டு குடிச்சிட்டு செத்து போயிட்டா உன் குடும்பத்தை பத்தி நீ நினைச்சு பாத்தியா? அடே இளம் வயதில் உன்னுடைய
மனைவி விதவையாக நிற்பாளே, அது எவ்வளவு பெரிய கொடுமை. அவளுக்கு இந்த உலகத்திலே நீ விட்டு செல்கிற மிகப்பெரிய கொடுமை இல்லையா? உன் மனைவி விதவையா நிக்கணுமா? ஒவ்வொரு நாளும் துணை இல்லாமல் ஆதரவற்றவராக அவள் பரிதாபமான நிலையிலே, உணவுக்கு கஷ்டப்படுகிற நிலையிலே, வாழ்வாதாரங்கள் பதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற நிலையிலே ஆதரவற்றவர்களாக நிற்கிற அந்த நிலையை நீ ஜாதிக்கு நினைச்சுக்கிட்டு மதுவை குடிச்சிட்டு உன்னுடைய மனைவியை விதவையாக விட்டு செல்கிறாயே, கொஞ்ச நேரம் அந்த மதுவில் கை வைப்பதற்கு முன்பாக உனது மனைவியை நீ நினைத்து பார்க்க மாட்டாயா? நினைச்சு பாரு. ஏன் இன்னைக்கு உலகத்துல ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறது குடும்பத்துக்கு பத்த மாட்டேங்குது. 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓவர்டைம் வேலை பார்த்து ஆம்பளை சம்பாதிக்கிறது ஒரு குடும்பத்துக்கு பத்தலன்னா, நீ மதுவை குடிச்சு இறந்து வைக்கினா ஒரு பொம்பளையால அந்த குடும்பத்தை நடத்த முடியுமா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை அந்த ஒரு பெண் சம்பாதிச்சு அதை நிறைவு செய்ய முடியுமா? நினைச்சு பார்க்க மாட்டியா? இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கு விட்டு செல்கிற ஒரு கொடுமையை நீ செய்கிறது உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறதா? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அனாதைகளாக நிறுத்தப்படுவார்களே, நீ மது குடிச்சு சென்று வைக்கினா, அக்கா இல்லாம தகப்பன் இல்லாம அப்பா இல்லாமல் அவர்கள் வாழுகிற அந்த வாழ்க்கை எவ்வளவு கொடுமையான வாழ்க்கை அது. எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாரு, எனக்கு அப்பா இல்ல. அப்பான்னு சொல்றதுக்கு அப்பா இல்ல, நான் கேட்கறத வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பா இல்ல, தம்பி நல்லா இருக்கியான நல்லா விசாரிக்கிறதுக்கு அப்பா இல்ல அப்படின்னு அந்த பையன் அந்த பொண்ணு ஏங்கி ஏங்கி தவிப்பாரு. அந்த ரணத்தை அவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி செல்வதற்கு விரும்புகிறீர்களா? நீங்கள் மகிழ்ச்சிக்காக இந்த மதுவிலே கை வைக்கிற பொழுது உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து பாருங்கள். நான் செத்து போயிட்டா என் பிள்ளைங்க எல்லாம் அனாதைகள் நிக்குமே, அப்படி அனாதைகளாக நிறுத்தப்படுகிறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த மது எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை எனக்கு தந்தாலும் அது தேவையில்லை என்று தூர வீச வேண்டுமா இல்லையா? நினைத்து பாருங்கள். இளம் வயதில இறந்து போயிட்டாங்க, அவருடைய பெற்றோர்களை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா? சமுதாயத்துல என்னைக்காவது யோசிச்சோமா நம்ம? ஏன் இளம் வயதில இறந்து போறாங்க, அவர்களுடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்ட நிலையில அந்த உலக வாழ்க்கை உள்ள இறந்து போயிட்டு எவ்வளவு கனவு கண்டிருப்பார்கள். அந்த பிள்ளையை அவர்கள் வளர்ப்பதற்காக வேண்டி ராப்பகலா கஷ்டப்பட்டு தகப்ப வெயிலும் மழையும் பார்க்காம தன் பிள்ளைக்காக ஓவத்தைய வேலை பார்த்து அவன் அணியறதுக்கான ஆடைக்கு கூட செலவு பண்ணாம மிச்சப்படுத்தி அவன் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு செலவு பண்றதை மிச்சப்படுத்தி தன்னுடைய பிள்ளையினுடைய வறுமையை போக்குவதற்கு படிக்க வைக்கிறான். தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஆடை எடுத்து கொடுக்கிறான். தன்னுடைய மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கிற வீட்டை கட்டா. இப்படி எல்லாம் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி உழைச்சி கஷ்டப்பட்ட தகப்பன் ஒரு கட்டத்துல முதுமை அடைந்து, அப்பாடா நம்ம பிள்ளைய படிக்க வச்சுட்டோம், பெரியார ஆயிட்டான், இளைஞன் ஆயிட்டான், நமக்கு வயசாயிடுச்சு, இனிமே நம்ம புள்ள நமக்கு சம்பாதிச்சு அவன் உணவு கொடுப்பான், இனிமே நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை, இனிமே நான் உழைக்க வேண்டியதில்லை, நிம்மதியா கொஞ்சம் காலத்தை தங்குவப்பா அப்படின்னு உட்கார்ற நேரத்துல இவன் மதுவை குடிச்சிட்டு மவுண்டா போயிடான். இவன் மதுவை குடிச்சிட்டு இறந்து போயிட்டானா அந்த பெற்றோருடைய உள்ளத்தை நீங்கள் சற்று நோக்கி பாருங்கள். எவ்வளவு அவர்கள் கஷ்டப்படுவார்கள். எவ்வளவு நேரத்தில் எப்படி நினைச்சு பாருங்க. இந்த புள்ள இல்ல, அவங்க என்ன செய்வாங்க? இனிமேல் போய் அவருடைய வயதான காலத்தில் முதுமை அடைந்த காலத்தில் உங்க அப்பா போய் மூட்டை தூக்க முடியுமா? முதுமை அடைந்த காலத்தில் உங்க அப்பா வாட்ச்மேன் வேலை பார்த்து அவருக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை போக்கிக் கொள்ள முடியுமா? முதுமை அடைந்த காலத்தில் வியாபாரம் செய்வதற்கு அவருடைய உடம்பிலே வலு இருக்கிறதா? அதை நினைத்து பாருங்கள். உங்களுடைய தாயை தந்தையை 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் நமக்காக ஓடாக உழைத்தவர்கள் தாயும் தந்தையும் இந்த வயோதிக காலத்தில் அவர்கள் நிம்மதியாக அவர்கள் உணவு அருந்துவதற்கு அவர்கள் வசிப்பதற்கு நாம் வாழ்வாதாரத்தை அளிக்க வேண்டுமே. அந்த வயதில் நீங்கள் உழைக்காமல் சாராயத்துக்கும் மதுவுக்கும் அடிமையாகி இறந்து போயிட்டா அவங்களால உழைக்கிறதுக்கு உடம்புல வலு இருக்கா? நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? இது உங்களுக்கு மகிழ்ச்சியா? எங்க அப்பாவை இப்படி அனாதையாக நிறுத்தப்படுகிறதுக்கு காரணமாக இருப்ப இந்த மது எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை எனக்கு தந்தாலும் அது தேவையில்லை என்று நீங்கள் தூக்கி வீச வேண்டாமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கார்பரேட்டுடைய முதலாளிகளுடைய சூழ்ச்சிக்கு நீங்கள் இரையாகி விடாதீர்கள். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான். அது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அது குடும்பத்தில் ஏற்படுகிற மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மதுவில் ஒரு நாளும் நமக்கு மகிழ்ச்சி இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் இந்த மது சாப்பிடும் தெரியுமா?
சாதாரண நினைச்சிடாதீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா? என்ன ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு ஒருத்த மது குடிக்கிறான்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு, மாசத்துக்கு எவ்வளவு? அவன் 6000 ரூபாய்க்கு மது குடிப்பான். ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு குடிக்கிறவன் மாசத்துக்கு 6000. ஒரு வருஷத்துக்கு 72,000 ரூபாய் மது கடைக்கு செலவு பண்றான். வெறும் சாராயத்துக்கு செலவு பண்றது மட்டும் நான் சொல்றேன். அப்புறம் சிப்ஸ் சாப்பிடுறது, பழம் சாப்பிடுறது, அப்புறம் வயிற்ற எரியுதுன்னு சொல்லிட்டு போய் பாஸ்ட் ஃபுட் கடையில போய் உட்கார்ந்து சாப்பிடுறதுலாம் சரி. ஒரு வருடத்திற்கு 72,000 ரூபாய் அவன் மது குடிக்கிறதுனால செலவழிக்கிறான். 40 வருஷம் ஒருத்தன் மது குடிச்சா 28,80,000 ரூபாய் மது கடையில போய் நீ செலவு பண்ற. புரியுதா? உன்னுடைய எவ்வளவு பெரிய சேமிப்பை நீ போய் கொடுக்கறன்னு தெரியுதா? இந்த மது உனக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துதா? புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு தீமைகளை ஏற்படுத்துகிற மது இன்றைக்கு மக்களுடைய பணத்தை சுரண்டுகிற ஒரு கம்பெனி தான் டாஸ்மார்க் கம்பெனி. புரிந்து கொள்ளுங்கள். நீங்க செல்போன்ல நம்ம பணம் ஏற்றணும், 30 நாளைக்கு தரலாம, ஒரு மாசம் தானே 30 நாள். நான் கேட்கிறேன், வருஷத்துல 28 நாளும் 12 மாசமும் 28 நாளா? நீங்க பணம் போடுறீங்க, செல்போன்ல ரீசார்ஜ் பண்றீங்க, எத்தனை நாளைக்கு உங்களுக்கு தரான்? 30 நாள்னு சொல்ற, ஒரு மாசம் அப்படிங்கிறாங்க. ஒரு மாத பேக் தானே சொல்றான். 30 நாள் தானடா ஒரு மாசம். நீ என்னடா 28 நாள்? அப்ப 2 நாள சுரண்டான உங்கள்கிட்ட. நீங்க பேங்க்ல போய் பணம் போட்டா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி தூக்குறாங்க ஆசை. அதுல தூக்கிட்டானா உங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டிட்டானா? அது மாதிரி உங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு எடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதம் தான் மது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மது என்பது சாதாரணமானதல்ல. இந்த நாட்டிலே ஒரு தமிழகத்தில் மட்டும் 6800 மதுக்கடைகள் இருக்கிறது தோழர்களே. இது வெக்கமா இல்லையா நமக்கு? எப்படிப்பட்ட தலைமுறையை அது உருவாக்கும்? 6800 மதுக்கடை. இங்க இருந்து நீங்க திருத்துறைப்பூண்டி போறதுக்குள்ள எத்தனை மதுக்கடைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் சாலையோரம்? சமுதாயத்துல எப்படிப்பட்ட இளைஞர்கள் உருவாகிறான்னு தெரியுதா? இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆச்சுன்னா இந்த சூரியன் மறைஞ்சிருங்க. மறைஞ்ச பிறகு நீங்க பைக்கில் போங்க. அப்படியே போனீங்கன்னா அங்கங்க வயல்ல லைட் எரியுது. வயல்ல என்னடா வயல்ல லைட் எரியுது அப்படின்னு அப்படியே இறங்கி அப்படி நடந்து போனீங்கன்னா அப்படியே 5 பேர் சுத்தி வைப்பாங்க. என்னடா மது குடிக்கிறான்? அன்னைக்கு ஒரு காலத்துல எல்லாம் மது குடிக்கிறதுக்கு எப்படி? ஒருத்தன் மது குடிக்கிறதா இருந்தா மது குடிக்கிறதே தெரியாது. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் எங்க இருக்கிறான்னு தெரியாம மது குடிச்சிட்டு வந்த காலம் போய் இன்னைக்கு மது குடிக்கிறதுக்குன்னு அரசாங்கம் என்ன பண்ணுது? அதுக்கு ஒரு கடையை திறந்து வச்சிருக்கு. நீ இங்க உட்காந்து பாரா வந்து அங்க உட்காந்து குடிக்கணும். வாங்கிட்டு வந்து திக்காலுக்கு திக்கால உட்காந்து குடிக்கிறான், மூளைக்கு மூளை குடிக்கிறான். மது குடிக்கிறதெல்லாம் ஒரு பெருமையான இன்றைக்கு குடிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிற. யாராவது வந்தாக்க மறைக்கிறானா? அத ஒரு பந்தாவாக அவன் குடிக்கிற மனநிலை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? இல்ல என்ன காரணம் பார்க்கிறான்? மது பஞ்சம் இல்லாம கிடைக்கும். ரேஷன் கடை இருக்குதா? மக்களுடைய அடிப்படை தேவை உணவு தானங்க. நீ இந்த மாதிரி உணவை ஏற்படுத்தி வைத்திருக்கிற ரேஷன் கடை திறந்திருக்கியா? இங்க இருந்து திருத்துறைப்பூண்டி போறதுக்குள்ள எத்தனை டாஸ்மார்க் கடை இருக்கிறது? அழகா அவன் வண்டி வர்றதுக்கு ஒரு இடம், அவன் பார்க்கிங் பண்றதுக்கு ஒரு இடம், உட்கார்ந்து ஜாலியா தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு இடம், அவனுக்கு கேட்கறது கிடைக்கிறதுக்கு அங்க கடை, மக்களுக்கு அரிசி கொடுக்கறதுக்கு இது மாதிரி கூப்பன் கடை இருக்குதா? ரேஷன் கடை இருக்குதா? நான் கேட்கிறேன், மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதுதானே ஒரு அரசின் கடமை. நான் கேட்கிறேன், அதாவது எப்படிப்பட்ட சட்டம் ஏற்றி இருக்கிறார்கள்? நம்மளையெல்லாம் மூடர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க சட்டம் படிங்க. ஜனநாயகத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை பறிக்கப்படுகிற போது வீதியில இறங்கி போராடி அதை பெறுகிற மனநலம் உள்ளவர்களாக மாறுங்கள். நான் கேட்கிறேன், அரசாங்கம் என்ன சொல்லுது? ஒருத்தன் ஹேர் ஆயில் விற்கிறான், குற்றங்கு. அபின் விற்கிறான், குற்றங்குது. கஞ்சா விற்கிறான், குற்றங்குது. ஏன்பா அப்படின்னா ஹேர் ஆயில் போதை தருகிறது, அதனால் அது விற்றால் குற்றம் என்கிறது. அபின் போதை தருகிறது, அதனால் அதை விற்றால் குற்றம் என்கிறது. கஞ்சா போதை தருகிறது, அதனால் அதை விற்றால் குற்றம் என்கிறது. நான் கேட்கிறேன், சாராயம் மற்றும் போதை தரவில்லையா? டாஸ்மார்க்ல வாங்கி குடிக்கிறானுங்க, அது போதை தரவில்லையா? அதை மட்டும் விற்கிறீங்களப்பா. யாரை மடையர்களாக நினைத்திருக்கிறீர்கள்? அதனால் இழக்கப்படுகிற உயிர்களோட எண்ணிக்கை என்ன? ஓராண்டில் மட்டும் 15,384 பேர் ஒரு மாநிலத்தில் இறக்கிறார்கள் என்றால், இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலத்திலும் லட்சக்கணக்கான மக்கள் மதுவால் இறக்கிறார்கள் என்றால், இது எவ்வளவு ஒரு போரில் ஏற்படுகிற உயிரிழப்பை விட, 2 நாடுகளுக்கு ஏற்படுகிற சண்டையில் ஏற்படுகிற உயிரிழப்பை விட கூடுதல் இல்லையா? இந்தியா எப்படிப்பட்ட
எந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்தியா உலகத்தினுடைய சுகாதார அமைப்பு இருக்கிறதே WHO, அந்த அமைப்பினுடைய அறிக்கையை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? WHO என்னன்னு தெரியுமா? கொரோனா வந்துச்சுலங்க இப்ப சமீபத்துல, அந்த கொரோனா வருகிற பொழுது கொரோனா என்கிற தொற்று உலகத்தில் பரவுகிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுதான் WHO. மருத்துவத்தின் உலகத்தினுடைய மிகப்பெரிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த WHO தான் சொன்னதை மாஸ்க் அணிஞ்சுதான் வெளில வரணும்னு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அதை சட்டமாக்குறார்கள். அந்த WHO தான் சொன்னதை லாக்டவுன் போடுங்க, யாரையும் வெளியில விடாதீர்கள் என்று. அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்களும் யாரையும் வெளியில விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. WHO தான் சொன்னது. இப்போ கொரோனா போயிடுச்சு, லாக்டவுனை க்ளோஸ் பண்ணுங்க. உலக தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு லாக்டவுனை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறுத்தினார்கள், ரிட்டர்ன் வாங்கினாங்க. அப்படிப்பட்ட WHO அறிக்கை என்ன தெரியுமா? இந்தியாவிலே சீனா இருக்கிறது, சீனாவை விட இந்தியாவில் 2 மடங்கு குடிகாரர்கள் இருக்கிறார்களாம். எப்படி நாடு போயிட்டு இருக்குன்னு புரியுதா? நம்மளை எல்லாம் எந்த பக்கம் திருப்பிட்டா, நீ யாரு இந்துவா முஸ்லிமா, நீ யாரு கிறிஸ்டினா, நீ யாரு முஸ்லிமா, நீ யாரு பௌத்தரா அப்படின்னு நம்மள மதத்தை நோக்கிய சிந்தனை ஏற்படுத்தினார்களே, சிந்தனை ரீதியாக முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார்களா? இந்தியா சீனாவை விட 2 மடங்கு குடிகாரர்கள் கொண்ட நாடாக இருக்கிறது என்றால் இந்த நாட்டில் எப்படி அமைதி ஏற்படும்? இந்த மாதிரியான இளைஞர்கள் உருவானால் அடுத்த தலைமுறையில வன்முறையை தவிர, திருட்டை தவிர, குற்றங்கள் பெருகுவதை தவிர இந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? அவர்களுடைய சொத்துக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்குமா? பெண்களுக்கு பாதுகாப்பான நிலை ஏற்படுமா? அதே WHO அறிக்கை என்ன தெரியுமா? நாம் கவலைப்பட வேண்டும் தோழர்களே. 13 வயதிலிருந்து 19 வயது இளைஞர்களிடத்தில் தான் இந்த மது பழக்கம் இந்தியாவில் அதிகரிக்கிறது. அப்ப நம்ம எங்க போயிட்டோம்? ஒரு காலத்திலேயாவது 40 வயசுலதான் மது சொட்டு பிடிப்பான். நான் மதுவே பிடிச்சது இல்லைங்க, 35 வயசு, இப்பதான் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு ஆயிருக்கேன், இப்பதான் நான் பிடிக்கிறேன். எங்க அப்பா அடிப்பாரு, பேசுவாரு, திட்டுவாரு, அப்படின்னு நினைச்சிட்டு குடிப்பான். சம்பாதிக்கிறேன்ட்டு கை நிறைய காசு பாக்குறேன்னு அப்ப குடிப்பான். ஆனா இந்த தலைமுறை எப்படி மாறி இருக்கு தெரியுமா? 13 வயசுல அவன் சம்பாதிப்பானா? அவன் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா எங்கடா அரிசி வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பாங்களா? ஈபி பில்லு கட்டும் காசு கொடுறான்னு அவன்கிட்ட கேட்பாங்களா? கேஸுக்கு பணம் கொடுறான்னு கேட்பாங்களா? கரண்ட் பில்லுக்கு காசு கொடுன்னு கேட்பாங்களா? வாட்டர் பில்லுக்கு காசு கொடுன்னு கேட்பாங்களா? எதை பற்றியும் அவர்களிடத்தில் கேட்க மாட்டார்கள். நல்லா படிப்பா, அதுதான் பெற்றோர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் எதை நோக்கி செல்கிறார்கள் தெரியுமா? 13 வயதிலிருந்து 19 வயது, அதுவும் படிக்கிற வயசுதான், அந்த வயது இளைஞர்கள் தான் மதுவிலே வேகமாக அடிமையாகிறார்கள் என்று WHO அறிக்கை சொல்லுகிறது. என்றால் நம்ம எப்படி நகர்த்தப்படுகிறோம்? எதை நோக்கி இந்த இளைஞர்கள், இந்த சமுதாயம் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இதை எப்படி நம்ம விடுவிக்கு கொண்டு வர போகிறோம்? சிந்தித்து பாருங்கள். இந்த நாடு முன்னேற வேண்டாமா? ஒவ்வொரு குடிமகனுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய வேண்டாமா? நிம்மதியான சூழலில் இந்திய மக்கள் வாழ வேண்டாமா? அமைதியான சூழலில் இந்திய மக்கள் வாழ வேண்டாமா? புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. டாஸ்மார்க்கு என்னைக்கு நீங்க முடிவு பெற்றீங்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய உழைப்புகள் மிச்சப்படுத்தப்படும், சுரண்டப்படாது. இன்னைக்கு ஒருத்தன் எப்படி உழைக்கிறான் தெரியுமா? குடும்பத்துக்கு உழைக்கிறானா இல்லையோ, குடிக்கிறதுக்கு உழைக்கிறான். அவன் போய் 500 ரூபாய் சம்பாதிச்சானா போதும் வந்துடுறான். எங்கடா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவனை காணும். சம்பளம் கொடுத்தா ஆளு காணாயிட்டான், அவ்வளவு முடிஞ்சிச்சு. ஏன் நாளைக்கு வருவானா? ஏங்க இன்னைக்கே சம்பளம் கொடுத்தீங்க? ஏன்பா 2 நாளைக்கு வேலை இருக்குல்ல, 2வது நாள் தாங்க சம்பளம் கொடுக்கணும். ஏன் இவர் நாளே வாங்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் கட்டு, இந்த காசை வச்சு நாளைக்கு தண்ணி அடிப்பார். தண்ணி அடிப்பதற்காக வேண்டிய சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிறவன் தன்னுடைய பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுக்க முடியுதா? அங்கங்க டாஸ்மார்க்கு கடையை அவனால தாண்ட முடியல, காந்த சக்தி மாதிரி இருக்குது, அவன் கொண்டு போய் அங்க கொடுத்துறான். இது பாருங்கள் எவ்வளவு வேதனையோடு இந்த குடிகாரருடைய மனைவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு மட்டும் ஒரு நல்ல நிலை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க, உன்னை ஓட விட்டு விரட்டி அடிப்பார்கள். ஏன் வேற வழி இல்ல. ஒரு குடிகார பயலுக்கு வாக்கப்பட்டுட்டோம், அவனதான் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்ந்தாகணும். அப்படி ஒரு சமுதாயத்துல ஒரு சூழலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பெண்ணடித்தனமாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள். அதனால வேற வழி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குடிகாரன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தின்பண்டம் வாங்கி கொடுக்க முடியுதா? எப்ப நீ கொடுக்கிற 200 ரூபாய் கொண்டு போய் டாஸ்மார்க் கடையில கொடுக்கறதுக்கு பதிலு உன் பிள்ளைக்கு நல்ல தின்பண்டத்தை வாங்கி கொடு. உன் பிள்ளை உன் மேல எவ்வளவு பிரியம் இருக்குதுன்னு பாரு.
இன்னைக்கு நீ எதுவும் வாங்கி கொடுக்கலதா, ஆனாலும் அப்பான்னு சொல்றதுல கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவளுடைய மகள். அந்த மகளுக்கு கொண்டு போய் கூட எவ்வளவு சந்தோஷமா வாங்கிக்குவா. அப்படி வாங்கி கொடுக்குறியா? குடிகாரர்கள் வாங்கி கொடுக்குறாங்களா? அவன் குடிக்கிறதுக்கு தான் காசு சேர்த்துறானே உடைய பிள்ளைக்கு தின்பண்ண வாங்கிட்டு போறதுக்கு போறானா? ஒரு ஊருக்கு போறப்ப புள்ள அதை வாங்கி கேட்டா அதை வாங்கி கொடுக்க முடியல, அவனால முடியல. இன்னும் சொல்வதாக இருந்தால் குடிகாரர்களுடைய மானம் இழக்கப்படுகிறது. இந்த மானம் போறதுக்கு இது காரணமா இருக்குன்னா அதை தொடரிய உனக்கு வெக்கமா இல்ல? ஓம் பொண்ணு அப்பான்னு சொல்லுவாளா? ஒரு குடிகாரனை பார்த்து நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பெருசா நம்ம குடிக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும்ட்டு. ஆனா காரி துப்புராவும் மொத, காரி துப்புராவும் பொண்டாட்டி, காரி துப்புறாங்க உன்னுடைய உறவினர்கள், அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏன் நீ தான் தண்ணிலே இருக்கிறிய. ஒரு குடிகாரன் நடந்து வரான்னு வச்சுங்க, அவன் குடிகாரன்னு பளிச்சுன்னு தெரியுது. அண்ணனை எய்தாப்புல அவளுடைய மகள் வருகிறான், ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றான், அவளுடைய ஃப்ரெண்டோட வந்துகிட்டு இருக்கிறா. எய்தாப்புல வர்றது நம்ம அப்பா தான், அவளுக்கு தெரியுது. அப்பான்னு கூப்பிடுவாளா உன்ன? ஓரமா ஒதுங்கி போயிடுவா. ஏன் போடா அப்பான்னு கூப்பிட்டா குடிகாரனான்னு தெரிஞ்சு போடுங்க. இப்படி குடிப்பாரு உங்க அப்பா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஒழுக்கம் இல்லாத ஒரு அந்த அப்பான்னு தெரிஞ்சு போயிடும். அதனால அவளுக்கு வெக்கி தலை குனிந்து அந்த நேரத்தில் அவள் படுகிற வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும். எங்க நீ அம்மானு நீ என்ன பார்த்து கூட்டுறியோன்னு பயந்துகிட்டு அவள் கூனி குறுக்கி போறாளே. இந்த அவமானத்தை இந்த சாராயம் இருந்துன்னா வெக்கம் இல்லாமல் அதை போய் நம்ம தொடரமே. புரிந்து கொள்ளுங்கள், இதிலிருந்து நாம் மீள வேண்டும் தோழர்களே. இந்த மதுவிலிருந்து இந்த சமுதாயத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் தோழர்களே. அதற்கு ஒவ்வொருவரும் பாடுபடுங்கள், அதற்கு உறுதியெடுங்கள். தலைமுறை இளைஞர்களிடத்திலே மது பழக்கம் இல்லாதவர்களாக நீங்கள் உருவாக்குங்கள். அதுதான் மதுவிலிருந்து நம்மை சரியான திசையை நோக்கி இழுத்து சொல்லும். இன்னும் சொல்வதாக இருந்தால், மதுக்கடையை நீங்க கடந்து போறப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? இந்த கடை இந்த பகுதியிலே திறக்கப்பட்டால் நீங்கள் அந்த மதுக்கடையை பார்க்கிற பொழுது என்ன நினைக்கணும் தெரியுமா? இந்த மதுக்கடை இந்த பகுதியில் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க போகிறது என்று தெரியவில்லையே, எத்தனை பெண்களை விதவையாக நிறுத்த போகிறது என்று தெரியவில்லையே, இந்த மதுக்கடை எத்தனை பிள்ளைகளை அனாதைகளாக நிறுத்த போகிறது என்று தெரியவில்லையே, இந்த மதுக்கடை இந்த ஊரில் இருக்கிற எத்தனை பெற்றோர்களை ஆதரவற்றவர்களாக நிறுத்த போகிறது என்று தெரியவில்லையே என்று நீங்கள் நினைக்க வேண்டும் தோழர்களே. மது என்பது ஒருவன் குடிப்பதனால் அவனை மட்டும் அது அழித்து விடாது. மது குடிச்சிட்டு ஒருத்தவன் எய்தாப்புல வர்றவன் மதுவே தொடாதவன், அவனுடைய உயிரையும் பறிக்குதுல இந்த மது. விபத்தை ஏற்படுத்தி அவனை கொண்டுறான, அந்த குடும்பத்தை அனாதையா நிற்கிறான. இந்த ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். எவ்வளவு கொடுமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். கோவையில ஒரு வாகன விபத்து ஏற்படுதுங்க. வாகன விபத்து சாதாரண இல்ல, உலக அளவில் ஏற்படுகிற வாகன விபத்தில் 67% மதுவால் ஏற்படுது என்று உலக அமைப்பு சொல்கிறது. அது மாதிரி கோவையில ஒரு வாகன விபத்து ஏற்படுகிறது. என்ன வாகன விபத்து? 2019 நடைபெறுகிற வாகன விபத்து அது. ஒரு பெண்ணு தன்னுடைய பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வர்றா, ஸ்கூல் விட்டாச்சு, மகளை அழைச்சிட்டு வர்றா. அப்ப என்னன்னாலுமா பேசிட்டு வருவா. அந்த பொண்ணு அம்மாட்ட என்னன்னாலும் சொல்லுவா, அம்மா போனவன எனக்கு காப்பி கொடுக்கணும், எனக்கு போனவன இதை கேட்டேனே அது செஞ்சு வச்சியா. அம்மா காரியத்துக்கெல்லாம் ஆசையா பதில் சொல்லிட்டே தானே வந்திருப்பாங்க. ஒரு அம்மாவுக்கும் மகனுக்குமான உரையாடல். அந்த வண்டியில வர்றப்ப, ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர்றப்ப எப்படி எதிர்பார்ப்போடு மகள் வருவா, அழைச்சிட்டு வர்றப்ப அந்த மகளுக்கு தேவையானதை நான் செஞ்சு வச்சுட்டேனே எப்படி தாய் தன்னுடைய பாசத்தோடு அதை சொல்லிக் கொண்டிருப்பாள். அப்படிப்பட்ட உரையாடலுடன் வந்திருப்பார்கள். அப்படி வந்தவர்கள் எதிரே ஒருத்தன் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வர்றான், வேகமா வர்றான். எய்தாப்புல வந்தவங்க மேல விட்டுறான் வண்டிய. ஸ்பாட்ல அந்த மகள் இறந்து விடுகிறான். புரிந்து கொள்ளுங்கள், வாகன விபத்து ஏற்பட்டு ஸ்பாட்ல அந்த ஸ்பாட்ல அந்த அம்மா இறந்து விடுது. மகள் குத்துயிரும் குலையுருமாக கிடக்கிறாள் சாலையில. அவளை உடனே ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்பிடுறாங்க. இந்த செய்தி கணவருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. கணவர் யாரு தெரியுமா? ஒரு மருத்துவர். வருகிறாரு, வேக வேகமா வர்றாரு. சாலையில கிடக்கிற மனைவி, இறந்து கிடக்கிற அந்த மனைவியினுடைய உடலை யாரும் எடுத்து விடக்கூடாது என்று சாலையிலே அமர்ந்து மனைவியுடைய உடலோடு உட்கார்ந்து 6 மணி நேரம் போராட்டம் நடத்துகிறார். இந்த மதுவை ஒழிங்கப்பா, மதுவை ஒழிங்கிறார். நினைத்து பாருங்கள், அந்த டாக்டர் ஒவ்வொரு உயிரையும் எப்படி காப்பாற்றி இருப்பார். டாக்டர் எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்துக்கணும் வந்திருப்பாங்க.
அந்த உயிரை காப்பாற்றியவர் நான். அப்படி வந்தீங்களப்பா, நான் காப்பாத்தினே, என்னுடைய மனைவியை காப்பாத்துங்க, வந்து கர்ப்பிணியாக நிறுத்தினீர்களே, நான் தாயையும் சேவையும் காப்பாத்தி அனுப்பலையா? எத்தனையோ நோயாளிகள் வந்தீங்களே, உங்களை எல்லாம் நான் காப்பாத்தி அனுப்பலையா? இப்படி என் மனைவியை கொண்டுட்டீங்களப்பா, அதுக்கு இந்த சாராயம் காரணமா இருந்துச்சுப்பா. அந்த சாராயத்தை ஒழிங்கன்னு சொல்லி 6 மணி நேரம் போராட்டம் நடத்துகிற பொழுது அந்த மருத்துவரும் ரமேஷுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் நினைத்து பாருங்க. அட நாங்கெல்லாம் மது குடிக்கலடா, எங்களை ஏன்டா இப்படி அனாதையா நிறுத்திட்டீங்க? என் பொண்ணு இப்ப குத்துயிரும் குறையுருமாக ஐசியூல இருக்கிறா, என் மனைவி இறந்து போயிட்டா, அனாதையாக நான் இந்த சமுதாயத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்று பதறி துடிச்சிருப்பானே அந்த ரமேஷ். நினைத்து பாருங்க, இப்படி எவ்வளவு வாகன விபத்துகள். இந்த மதுவை நாம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். மது குடிப்பதனால் சமுதாயத்தில் மிகப்பெரிய தீமை ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த தீமையிலிருந்து விலகி நிற்கக்கூடிய நல்ல தலைமுறையாக, நல்ல மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு வல்லரசு நாடாக மாறும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என இந்த நேரத்தில் கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். பாகரதவனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.